வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சனில் அரிசி கழுவின தண்ணியில் புளிச்சாறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புளிச்சாறு பண்ணுறதுக்கு 1 கப் அரிசியை 2 கப் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும். அரிசி கழுவின தண்ணியை கீழே கொட்டிடாம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளியை அரிசி கழுவின தண்ணியில் 10 நிமிஷத்துக்கு ஊற விடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஊற வச்ச புளியை தண்ணியில் கரைச்சிக்கணும். கரைச்ச புளி தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை, 6 to 7 வத்தல் சேர்த்து நல்லா வதக்கணும். கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துக்கணும். இப்போ சின்ன சின்னதாக நறுக்கின பாதி வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிற புளி தண்ணி, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். தேவைப்பட்டா இந்த புளி சாறில் 1 கப் வடிச்ச கஞ்சியும் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். தேவையான கொத்தமல்லி தழையை தூவி பரிமாறுங்க.
ருசியான புளிச்சாறு ரெடி ஆயிடுச்சு. ரசத்துக்கு பதிலாக பருப்பு கூட இந்த புளிசாரை சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சூப்பர் ஸ்டார் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.